வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் Rvg. அனைவரின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க, அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு ஈஸியான மெத்தடில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் பிரியாணிக்கு வந்து அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசம், ஒரு ஸ்டார் அனாசி, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த ஆயிலில் வந்து நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்ததை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆயிலேயும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு ஆனியன். இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி 4 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கீறிட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ அளவு ப்ரானுக்கு 1 கிலோ அளவு அரிசி போட்டிருக்கேன், சீரக சம்பா. நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மீடியம் சைஸான 3 தக்காளி பழத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு போர்ஷன் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு போர்ஷன் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லைட்டாக தண்ணி தெளித்து கூட அடிப்பிடிக்காமல் நல்லா கலரி அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இல்லாட்டி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா. இந்த மசாலா எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வந்து நம்மளுக்கு சூப்பராக வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி அளவு வந்து நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உப்பு ஆட் பண்ணுங்கள். அப்படி பத்தலாட்டி நம்ம ஃபைனலில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கம்மியாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அளவு வந்து ப்ரானை வந்து நல்லா 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொருளை லைட்டாக ஊற வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருந்தேன். இது அப்படியே நல்லா பொறுமையாக கலந்து விட்டுறலாம். ஆனால் மசாலாவோட ஈவனாக வந்து நல்லா குக் ஆகணும். இது லைட்டாக ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு அதை அப்படியே லைட்டாக வேக விடுங்க. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து சூப்பராக குக் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி வந்து எனக்கு 3 கப் அளவு வந்து சீரக சம்பா வந்து 1 கிலோவுக்கு 3 கப் அளவு வந்து அரிசி கிடச்சிச்சு. அந்த 3 கப்பு அப்படின்னா 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி நம்ம ஊற்றுவோம். அப்போ 3 கப்பு அப்படின்ற மாதிரி 4.5 கப் இல்லை 4.25 கப்பு தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3 கப்பு அரிசிக்கு 4.25 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். அரிசி வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ப்ரான் வந்து ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசியை வந்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ வந்து எல்லா அரிசியும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. அப்படியே பொறுமையாக கலந்து விடுங்க. கீழே அடி பிடிக்காம மட்டும் லைட்டாக அப்படியே அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது அப்படியே நம்ம தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வர மாதிரி நம்ம நல்லா வற்ற விட்டுக்கலாம். மூடி போட்டுருங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி லைட்டாக வந்து தண்ணியும் நம்மளுக்கு அரிசி வந்து ஒரே லெவலில் இருக்கணும். தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி அந்த அரிசி வந்து ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். ஒரு தோசை பேனை வந்து கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து அந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக நெய் இந்த மாதிரி லைட்டாக போட்டு நெய் புதினா போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நல்லா சமப்படுத்திக்கோங்க. கீழே அடிப்பிடிக்காத அளவு நல்லா பார்த்து அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப அழுத்திடாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால தான் லைட்டை நல்லா சமப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம 2வது பேட்ச் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலில் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ளேவர் வந்து உண்மையாக சொல்கிறேன் வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மேலே வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு மீடியம், அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் அளவு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, சூப்பராக நல்லா தம்மாக இருக்குது. இதை அப்படியே நம்ம லைட்டாக கலந்து விட்டுறலாம். அரிசி வந்து செம்மையாக வந்திருக்கு. கீழே வந்து அந்தளவுக்கு அடிப்பிடிக்கவே இல்லை. அரிசி வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் அளவு வந்து அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அந்த தோசைட்டி ஹீட்லேயும் அந்த மேலே இருக்க தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகி அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அதோடய ஃப்ளேவர் வந்து உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து நீங்கள் ப்ரான் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நியூ இயர் ஸ்பெஷலாக நான் வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்படி போன இயரில் வந்து உங்களோட சப்போர்ட்டை தந்துக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்கள் எல்லாத்துலேயும் உங்கள் சப்போர்ட்டை தாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி வந்து எப்படி செய்கிற வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம RVG குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பில்லை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.